Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம இப்போ மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஒரு 2 dimensional அரே. அரேங்கிறது வந்து ஒரு எலமெண்ட்ஸ், அதாவது அது வந்து ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து கண்டினியூஸ் மெமரி ஸ்டோரேஜில், இப்போ நம்ம வந்து ஒரு இன்டிஜர் மட்டும், கேரக்டர் மட்டும், அந்த மாதிரி வந்து ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஒரு நேமுக்கு கீழே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 dimensional அரேனா வந்து 2 dimension இருக்கும், ரோ 1 காலம் 1. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேட்ரிக்ஸ், நம்ம தமிழில் வந்து அணிகள்னு பார்த்துருப்போம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரோ அண்ட் காலம் இருக்குது, அதாவது அது 2 dimension. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ப்ரோக்ராம் நம்ம வந்து சீரியலில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து சேமாக இருந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸ் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். அது வந்து பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ வந்து ஆக்சுவலி எப்படி பண்ண போகுதுன்னா, இந்த எலமெண்ட்டோடைய, இந்த மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் அந்த மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட் எலமெண்ட்டையும், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட், அது மாதிரி அங்கேயும் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட், அந்த மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை தான் வந்து ஆட் பண்ண போகுது. ஓகேவா? அதனால் வந்து 2 மேட்ரிக்ஸுடைய ரோவும் காலமும் சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸை வந்து அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சி ப்ரோக்ராமை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து இனிஷியலாக என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு வழக்கம் போல் வந்து இன்க்ளூட் stdio.h. இது எதுக்குன்னா வந்து இன்புட் அவுட்புட்டை வந்து நம்ம ஆக்சுவலாக இது சப்ராக்ஷன், சப்ராக்ஷனுக்கு அடிஷனுக்கு சப்ராக்ஷனுக்கு சேம் லாஜிக் தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் மட்டும் இந்த இடத்துல வரும். இதே வந்து அடிஷனாக இருந்தால் இங்கே வந்து ஆக்சுவலாக ப்ளஸ் போட்டிருந்துருக்கணும், இது சப்ராக்ஷனாக இருந்தால் மைனஸ் போட்டிருக்கணும். மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ அதை காமிக்க வேண்டிய தான் நான் வந்து ரெண்டுக்கும் சேம் ப்ரோக்ராம் தான். ஒன்லி திங் வந்து அடிஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ் போடுவீங்க, இதுவே சப்ராக்ஷனாக இருந்தால் இங்கே மைனஸ் போடுவோம். ரெண்டுக்கும் காமன் ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம stdio.h அப்படிங்கிறது என்ன, இன்புட் அவுட்புட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெடர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது சியில் நம்ம கண்டிப்பாக வேணும், அதை நம்ம போட்டிருக்கோம். இன்ட்டு மெயின், ப்ரோக்ராமுடைய மெயின் ஸ்டார்டிங் இது தான். இந்த ஓப்பன் ப்ளேஸ் வச்சு தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் நமக்கு வந்து MNCD ஃபஸ்ட்டு செகண்டு சம், நான் அடிஷனுக்கு சம்முன்னு போட்டிருக்கோம், சப்ட்ராக்ஷனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்க இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம். நேம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஜஸ்ட்டு நம்ம அடிஷன் சொல்கிறதுனால சம் வச்சுருக்கிறோம். சப்ராக்ஷன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து டிஃப் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து 2 இன்புட்டை நம்ம வந்து வாங்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் இது, ரெண்டாவது மேட்ரிக்ஸ் இது. மேட்ரிக்ஸ்னாலே வந்து எப்பவுமே வந்து ரோ ஒரு காலம். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் ரோக்கும் காலமுக்கும் நம்ம வந்து டைமென்ஷன் கொடுப்போம். அது மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் செகண்ட் மேட்ரிக்ஸும் வர்ற ஆன்சரு சம்மாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும், அதாவது மேட்ரிக்ஸை வந்து கூட்டினாலும் கழிச்சாலும் வரப்போகிற மேட்ரிக்ஸும் அதே டைமென்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கும் டைமென்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், MNCDன்னு 4 வேரியபிள். இது எதுக்குன்னா வந்து M வந்து எத்தனை ரோஸ் அப்படின்னு வாங்குறதுக்கும், N வந்து எத்தனை காலம்ஸ் அப்படின்னு வாங்குறதுக்கும் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா CD, இந்த 2 வந்து வேரியபிள் எதுக்காகனா வந்து இந்த மாதிரி இந்த ஃபார் லூப்பில் வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவுண்டர் வேரியபிள். நார்மலாக IJன்னு யூஸ் பண்ணுவோம், அது எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து CD அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இண்டிஜுவல் ஃபுல்லாக வேரியபிள் ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ண போகுது, நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸை வந்து வாங்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன்எஃப் ரெண்டுமே வந்து இன்டிஜர், அதனால் %d இன்புட் வந்து வாங்குகிறோம், &m&n. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இது வழியாக வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், எலமெண்ட்ஸை வாங்கணும். இது வந்து ஆக்சுவலாக சைஸ் தான் வாங்கியிருக்கோம், எத்தனை ரோ எத்தனை காலம் தான் வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சைஸ் அந்த எலமெண்ட்ஸை வாங்க போகிறோம். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த எலமெண்ட்ஸை வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாகவே வந்து 2 dimensional அரே யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார் லூப் தான் வந்து பெஸ்ட்டான மெத்தடாக இருக்குது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லூப் C = 0, C <m, C++ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லூப் வந்து ஒவ்வொரு ரோவாக கொண்டுட்டு போகும். அதுக்கப்புறமா அந்த ரோக்குள்ளே ஒவ்வொரு காலமாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபார் லூப். ஸோ இதுக்கு பேர் நெஸ்டட் ஃபார் லூப்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் D = 0, D <n, D++. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோவை எடுத்துட்டிங்க, அதுக்குள்ளே காலம், அந்த காலம் இப்போ வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், A1,1 அப்படின்னு ஃபஸ்ட் எலமெண்ட்டை சொல்லுவோம், அடுத்தது A1,2ன்னு சொல்லுவோம், அடுத்தது A1,3ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு, ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். அதே மாதிரி
நெக்ஸ்ட் அது முடிச்ச உடனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரோக்கு வரும். அப்போ வந்து 2,1 2,2 2,3 அப்படி சொல்லிட்டே போவோம். அப்போ வந்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், அந்த மாதிரி எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ரோவாக போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த காலம் எலமெண்ட்ஸை சொல்லுவோம் யூஸ்வலாக வந்து. ஸோ அது பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்கேன்எஃப் %d அந்த எலமெண்ட்டை வாங்கிட்டோம். %d ஆம்பர்சன் ஃபஸ்ட்டு C,D அப்படின்னு வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம வந்து ஆம்பர்சன் சிம்பல் வச்சுட்டு எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து வேரியபிள் நம்ம இன்டிஜர் வேரியபிள் வாங்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோமோ வந்து அந்த இதை வந்து வாங்குகிறோம், அந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸை வந்து வாங்குகிறோம். அந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து அதோடைய இண்டெக்ஸ், இதுக்கு பேர் மேட்ரிக்ஸோட இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். C,Dங்கிறத இண்டெக்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை வாங்கியாச்சு. ரெண்டாவது மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோம், திரும்ப பிரிண்ட் என்டர் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். அதே தான், சேம் ஃபார் லூப் தான், அதே ஃபார் லூப் தான், ஃபஸ்ட்டுக்கு பதிலாக செகண்டுன்னு வாங்குகிறோம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸ் வாங்கியாச்சு, ரெண்டு மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கியாச்சு. ரெண்டே வந்து இந்த ப்ரோக்ராமில் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் என்டர்டு மேட்ரிக்ஸ் இதை மாற்றிக்கலாம். நம்ம அடிஷனுக்கு போட்டதுனால நான் சம்முன்னு போட்டு வந்திருக்கேன், இந்த வேரியபிளையும் சம்முன்னு வச்சுருக்கிறேன். ஸோ கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு வேண்டி நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். இதை வந்து சப்ராக்ஷன் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது, சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து DIFFன்னு பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு இங்கே வந்து DIFFன்னு இங்கே இடத்துல வந்து அந்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணுறது நமக்கு என்ன வேணும், ஒரு ஃபார் லூப் வேணும். அதே தான் ஃபார் லூப் வேணும், நெஸ்டட் ஃபார் லூப் வேணும். நமக்கு இப்போ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது. இந்த ஃபார் லூப் எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, இந்த ஃபார் லூப்பையும் இப்படி கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இங்கே வந்து இந்த ஜஸ்ட் இந்த நம்ம இந்த ப்ராசஸை மட்டும்தான் பண்ணுறோம். சம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆஃப் C,D மைனஸ், ஆக்சுவலாக இங்கே டிஃப்ரெண்ட் போட்டிருந்துருக்கணும். செகண்ட், ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் செகண்ட் மைனஸ் பண்ணிட்டீங்க. இது மட்டும் தான் இது வரைக்கும் இங்கே இருக்குது. ஆனால் இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறதுனால இந்த ஃபார் லூப் வந்து ஒரு பிளாக் மாதிரி ஆரம்பித்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இங்கே நோட் பண்ணணும், ஒரு ஃபார் லூப்பில் வந்து சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் எல்லாமே முடிச்சுக்கலாம். கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அப்போ வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். இது வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு பேர். மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த ஓப்பன் பிரேஸ் கொடுத்து க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கணும். கொடுத்தா தான் இது ஃபார் லூப்புக்குள்ளே வரும். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார் லூப்பு இங்கே ஓப்பன் ஆகுது, இதுக்குள்ளே நிறையா ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அதை முடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு க்ளோஸ் பிரேஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சிங்கிளாக அந்த மாதிரி இங்கே வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சு, என்ன பண்ணலாம், ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் எல்லாமே முடிச்சிடலாம். தட் இஸ் கால் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே முடித்த உடனே ஒரு ரோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு ரோ பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த காலம்க்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு டம்மியாக வந்து பிரிண்ட் ஆஃப் /n. இந்த /n எதுக்கு, நியூ லைன், புது லைனுக்கு வரதுக்கு தான் இந்த /n யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ரோவை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். சம்மோ டிஃப்ரென்ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரோவை வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ரோக்கு வரணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு /n கொடுக்குறோம், நியூ லைனுக்கு வந்துடும். ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு ரோவாக முடித்து ஒரு ரோக்கு வரும், அந்த காலம் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணும், அடுத்த ரோக்கு வரும், அடுத்த காலம் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணும். இப்படியே இந்த ஹோல் மேட்ரிக்ஸையும் இந்த ரெண்டு ஃபார் லூப்பும் சேர்ந்து ஆன்சரை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ரிட்டர்ன் 0 வழக்கம் போல் இன்ட் மெயின் போட்டதுனால ரிட்டர்ன் 0 போட்டுட்டோம். அவ்வளோதான், ப்ரோக்ராம் பண்ணி க்ளோஸ் பேஸஸ்க்கு வந்துட்டோம். இவ்வளோதான். ஸோ இன்புட் வாங்கணும், ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ப்ராசஸ் பண்ணணும். அடிஷனோ சப்ராக்ஷனோ சேம் லாஜிக் தான், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வேரியபிள் நேமை மாற்றிக்கலாம். அப்புறம் பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் ரன் பண்ணி பார்த்துருக்கேன். என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு கேட்டிருக்கு. நான் 2,2 கொடுத்துருக்கேன். 2 ரோ 2 காலம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் த எலமெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், A11 இது நம்ம ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். A11 ஃபஸ்ட் எலமெண்ட், A12 அப்புறம் செகண்ட் ரோ A21 A22 4 எலமெண்ட்ஸ். 2/2 தானே, 2 × 4 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 3 4 5 6 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா B11 செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ B11 B12 அதே மாதிரி B21 B22 இது என்ன பண்ணிட்டேன், 1 2 4 6 கொடுத்துட்டேன். இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, செகண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து 3 - 1 என்ன 2, அப்புறம் இங்கே என்ன 4 - 2 என்ன 2, அப்புறம் 5 - 4 என்ன 1, அது மாதிரி 6 - 6 என்ன 0. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் சேம் லாஜிக் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போடணும், அவ்வளோதான்.
வேரியபிள் நேமாக மாற்றிக்கணும். இது ஆக்சுவலாக வேரியபிள் நேம் இப்படி போட்டாலும் ஆன்சர் வரதான் போகுது. பட் வந்து மீனிங்ஃபுல்லாக நேம் வைக்குங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன், இங்கே வந்து டிஐஎஃப்எஃப் டிஃப்னு மாற்றிக்கலாம். இங்கே என்ன மாத்திரமோ அதையே இங்கேயும் மாற்றிக்கணும். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ சேம் ப்ரோக்ராம் வந்து மாட்ரிக்ஸ் அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் வந்து இங்கே இந்த சிம்பிள் மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.